இப்படி சடசடையாக தொங்குற மரத்தை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு செங்கடம்பு மரம்னு தமிழில் பேர். இங்கிலீஷில் அதாவது சயின்டிஃபிக் நேம் பேரிங்டோனியா அக்யூட்டாகுலா அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையை சார்ந்த மரம் இது. கடற்கரை ஓர கிராமங்களில், கடற்கரை ஓர சமவெளி பகுதிகளில் நிறைய முளைக்கக்கூடிய ஒரு மரம். நல்ல கடினமான மரம், ஆனால் ரொம்ப உயரமாக வளராது. இதில் இந்த மாதிரி தான் நீட்டாக சின்னதாக ஒரு கொடி மாதிரி அப்படியே தொங்கும். அதில் சிகப்பாக பூக்கள் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். அந்த சிவப்பாக அந்த பூக்கள் இருக்கிறனால தான் செங்கடம்ப மரம் அப்படின்னே பேர். ஆனால் கடம்ப மரம் வேறு, இது வேறு. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இதுக்கு பேர் செங்கடம்ப மரம். இதில் அந்த பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் குட்டி குட்டியாக காய் காய்க்கும். அது 4 பக்கங்கள் கொண்ட காயாக இருக்கும். நல்ல மூலிகைத்தன்மை வாய்ந்த மரம். ஆசிய கண்டத்தையும் தயமாக கொண்டது தான் இது. வியட்நாம் பக்கத்திலலாம் இதோட இலைகளை மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க. உண்ணவும் செய்கிறாங்க, சாப்பிடவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இதோட மருத்துவ பயன் பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் இந்த எஃபெக்ட்லாமும் இருக்குன்றாங்க. அதாவது பூஞ்சைகளுக்கு மருந்தாகவும், பாக்டீரியாவால் ஏற்படுற தொற்றுகளுக்கு மருந்தாகவும் இந்த மரத்தை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த மரங்கள் இருக்குது, ஆனால் நிறைய அளவில் இல்லை. யாராலையும் விரும்பியும் அதிகமாக வளர்க்கப்படுறதில்ல. பார்க்குறதுக்கு சடசடையாக பூக்களோடு தங்குறதுனால ரொம்ப அழகான மரமும் கூட. அதனால் நீங்கள் மூலிகை மரம் வளர்க்கணும், நம்ம நாட்டு மரம் வளர்க்கணுன்றதுனால மட்டும் இல்லை, ஒரு அழகான மரத்தை வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த செங்கடம்ப மரத்தை வளர்க்கலாம்.